ஆனால் இந்த மாநாட்டில் மருத்துவ பணி உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்துச்சு. எல்லாரையுமே மேக்ஸிமம் ரெக்கவர் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்ருக்கோம். கடினமான இது ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. கேம்ப் நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. டாக்டர் பிரபு சார் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. பர்ஃபெக்டாக போச்சு கேம்ப்பு. அதிர்ச்சி தரும் இது ஏதாவது நடந்ததா? அதெல்லாம் எதுவும் நடக்கலை. எப்பயுமே க்ரௌடில் எப்படி பேஷண்ட் இருப்பாங்களோ அது மாதிரி தான் வந்தாங்க. நாங்கள் ஹேண்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். வெளியிலேருந்து பார்த்தோம் நிறைய ஆம்புலன்ஸில் போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஆமாம், க்ரௌடு அதிகம் இல்லை சார். அதனால் வந்துட்டு பேஷண்ட்ஸ் அப்பப்போ கிடினஸ்ஸு டிசனஸ் இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. எல்லாமே ரெக்கவர் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். மக்களுக்கு பேச பாதிப்பு எதுவும் இல்லை? ஒரு பிரச்சனையும் பாதிப்பு ஏற்படுதா? ஒரு பாதிப்பும் இல்லை, எதுவும் இல்லை. மேபி அங்கே திங்ஸ் வேணால் உடஞ்சிருந்துக்கலாம் க்ரௌட்னால. மற்றபடி பேஷண்ட்ஸ்க்கோ யாருக்கும் எதுவும் இல்லை. உங்களுக்கு யாரா சிரமம் கொடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை. எந்த சிரமமும் எதுவுமே இல்லை. நல்லா தான் பண்ணீங்க. நல்லா தான் இருந்துச்சு. நன்றி. அண்ணா, உள்ள நீங்க இந்த மாநாட்டில் மெடிக்கல் அதாவது மருத்துவ பணியை செஞ்சீங்க, எப்படி இருந்தது? ஏதாவது கஷ்டமா இருந்ததா உங்களுக்கு? சார் கஷ்டம்னால நம்ம பார்க்குறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்து திண்டுக்கல்ல இருந்தால் வந்திருக்கோம். திண்டுக்கல் மெடிக்கல் டீமுக்காக வந்தது. இங்கே நம்ம வந்தோடனே பார்த்தோம்னா ஒரே டீமாக இல்லாமல் எங்களையும் செப்பரேட்டராக பிரித்து தான் போட்டாங்க. மொத்தம் 14 ஜோன் 16 ஜோனுக்கு பக்கமாக பிரிச்சுருந்தாங்க. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டம் இல்லை சார். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம எங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டாகவும் நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அவங்களும் சப்போர்ட்ஃபுல்லாக தான் வந்தாங்க. நாங்கள் மெடிக்கல் கேம்பில் நாங்கள் இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறோன்னா வாலண்டியர்ஸ் அதே மாதிரி இருந்தாங்க. அதே ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் நிறையா இருந்துச்சு. இப்போ ஒரு பேஷண்ட் சிக்காக டக்குன்னு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய் வெளியில் ஜிஹெச்ஓ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாருமே கொண்டு போக பண்ணாங்க. சரி, ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. கஷ்டம்லாம் இல்லை சார். அப்படியெல்லாம் இல்லை அது மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலை. ஒரே ஒரு இதுனா கூட்டம் இருந்ததில் ஒரு சிலருக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அவ்வளோ கூட்டத்தில் வெளியில் கொண்டு நமக்கு இது பண்ணி நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கான ஓட்டு சப்ளைலேருந்து ஆக்சிஜன் எல்லாமே ஒவ்வொரு கேம்ப்லையுமே வச்சுருந்தாங்க சார். எல்லாமே நல்லா தான் சார் போச்சு. நல்லா தான் போச்சு. அப்படி எதுவுமே நடக்கலை சார். நடக்கலை சார். தொந்தரவெல்லாம் அப்படி எதுவுமே இல்லை சார். அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். வாய்ப்பே இல்லை சார். அது மாதிரி எதுவுமே நடக்கல. இல்ல நடக்கவே இல்லை. இந்த இத்தனை பேர் எல்லாம் பாருங்க, என் கூட வந்து ஃபுல்லாமே ஸ்டாஃப் தான். எல்லாமே பேராமெடிக்கல் ஸ்டாஃப், டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாமே இவ்வளவு ஃபீமேல் தான் வந்துருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க? கிடையவே கிடையாது. கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது சார். அப்படி எதுவுமே இல்லை சார். எதுவுமே நடக்கல. எல்லாம் நார்மல் நல்லா முடிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு சார். நல்லா ஓப்பனாக வெளிப்படையாக இந்த வட்டம் நல்லா பேசினார். சென்னையில் இருந்ததை விட இங்கே மதுரைக்குள்ளே அவர் பேசினது அவ்வளோ ஓப்பனாக பேசினார். நம்ம மதுரை மக்கள் மாதிரி அவரும் நல்லா ஓப்பனாக நல்லா பேசியிருக்காரு சார். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.